வணக்கம். தமிழக அரசியலின் போர்க்களம் இன்று ஒரு முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை ஆதிக்கம் செலுத்தி வரும் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே அந்த தீர்க்கமான மோதல் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளது. தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் அந்த இறுதிப் போர் எது? பேரறிஞர் அண்ணா வழிவந்த கருணாநிதி மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா எனும் இரு இமயங்கள் இல்லாத தமிழக அரசியல் களம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இது வெறும் அதிகாரத்திற்கான போட்டி மட்டுமல்ல, திராவிட அரசியலின் அடுத்த கட்டத்திற்கான தேடல் மற்றும் இருப்புக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாகும். கடந்த 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் தி.மு.க.விற்கு ஒரு மாபெரும் மற்றும் மறுக்க முடியாத வெற்றியை தந்தது. ஆனால் இது அதி.மு.க.விற்கு ஒரு தற்காலிக பின்னடைவா அல்லது ஒரு புதிய மாற்றத்திற்கான அறிகுறியா? தமிழகத்தின் ஒவ்வொரு தெருவிலும் தேநீர் கடைகளிலும் இப்போது இதுதான் பேசுபொருளாக உள்ளது. இதோ உங்களுக்காக ஒரு ஆழமான அரசியல் அலசல். 2024 பொதுத் தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி 40க்கு 40 என்ற இமாலயத் சாதனையை படைத்து வரலாற்று புத்தகத்தில் இடம் பிடித்தது. டெல்லி அரசியலிலும் தமிழகத்தின் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்த இந்த வெற்றி தி.மு.க.வின் அசைக்க முடியாத செல்வாக்கையும் மக்களின் நம்பிக்கையையும் மீண்டும் ஒருமுறை உலகிற்கு உறுதிப்படுத்தியது. மக்களிடையே தி.மு.க.வின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரமாகவே இது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் அரசு பள்ளிகளில் காலை உணவுத் திட்டம் போன்ற முக்கிய சமூக நலத்திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த திட்டங்கள்தான் தி.மு.க.வின் வெற்றிக்கான பலமான அஸ்திவாரமாக இன்றும் நீடிக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி தன்னை முழுமையாக மறுசீரமைத்து வருகிறது. 2024 எந்த ஒரு தேசிய கட்சியின் நிழலும் இல்லாமல் தனித்து போட்டியிட்ட அந்த துணிச்சலான முடிவு கட்சிக்கு புதிய சவால்களையும் அதே சமயம் ஒரு புதிய சுயாட்சி அடையாளத்தையும் தந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது கட்சியின் தனித்துவத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. பல உள்நாட்டு பூசல்கள், நீதிமன்ற போராட்டங்கள் மற்றும் பிளவுகளுக்குப் பிறகு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றவர்கள் இல்லாத ஒரு வலிமையான அதிமுகவை இபிஎஸ் தனது இரும்பு பிடிக்குள் கொண்டு வந்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் அவருக்கு ஒரு அரசியல் மறுபிறப்பாக அமையும் என்பதில் எள்ளளவும் மாற்றுக் கருத்து இல்லை. இதற்காக அவர் இப்போது மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். தனது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவும் மீண்டும் தமிழகத்தின் அரியணையில் அமரவும் அதிமுக இப்போது சாமானிய மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீவிரமாக கையில் எடுத்துள்ளது. தி.மு.க. அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நிர்வாக குளறுபடிகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டுவதே அவர்களின் முக்கிய தேர்தல் வியூகமாக உள்ளது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மீண்டும் தமிழகத்தை ஆளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2026 கூட்டணி கணக்குகள் மிக மிக முக்கியமானவை. தி.மு.க. தனது தற்போதுள்ள பலமான கூட்டணியை சிதறாமல் தக்கவைக்க போராடும் அதே வேளையில் அதிமுக புதிய மற்றும் வலிமையான கூட்டணிகளை உருவாக்க துடிக்கிறது. சிறிய கட்சிகளின் ஆதரவு யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் வரும் மாதங்களின் மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பாகும். தமிழக அரசியல் களம் இப்போது வெறும் தி.மு.க. மற்றும் அதிமுக இடையிலான மோதல் மட்டுமல்ல. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அண்ணாமலை தலைமையிலான பா.ஜ.க. போன்ற புதிய சக்திகள் இந்த போரை ஒரு விறுவிறுப்பான மும்முனை போட்டியாக மாற்றத் துடிக்கின்றன. இது வழக்கமான திராவிட அரசியல் கணக்குகளை முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது. மாற்றத்தை தேடும் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? விஜயின் அரசியல் பிரவேசம் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திரையில் இருக்கும் அவரது மாபெரும் செல்வாக்கை வாக்குகளாக மாற்ற அவர் எடுக்கும் தீவிரமான முயற்சிகள் பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவே மாறியுள்ளது. அவரது கட்சியின் கொள்கைகள் மற்றும் அறிவிப்புகள் இப்போது தமிழக மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமா? மறுபுறம் அண்ணாமலை தலைமையிலான பா.ஜ.க. தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தனது வேர்களை பலப்படுத்த தீவிரமாக உழைத்து வருகிறது. 2024 அவர்கள் பெற்ற குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் மற்றும் தொண்டர்களின் உற்சாகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். இது தமிழகத்தின் பாரம்பரிய இருமுனை அரசியலை உடைத்து ஒரு புதிய தேசிய மாற்றத்தை உருவாக்குமா என்பதை பாருங்கள். அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே 2026 200 இடங்களை வெல்ல வேண்டும் என்ற லட்சிய இலக்கை தனது கட்சியினருக்கு நிர்ணயித்துள்ளார். இதை அடைவதற்காக தி.மு.க.வின் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் தேர்தல் வியூக குழுக்கள் இப்போதே போர்க்கால அடிப்படையில் களத்தில் இறங்கிவிட்டன.
ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் வாரியாக பணிகளை செம்மைப்படுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் கடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இலக்கை அடைய திமுக முனைப்புடன் உள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் கட்சிக்குள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள கூடுதல் பொறுப்புகள் திமுகவின் எதிர்கால தலைமை யார் என்பதை தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றன. எதிர்க்கட்சிகளின் வாரிசு அரசியல் விமர்சனங்களை தாண்டி பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக இளைஞர்கள் அவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் 2026 தேர்தலின் மிக முக்கியமான மற்றும் எதிர்பார்க்கப்படும் கேள்வியாகும். இது கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தமிழக வாக்காளர்களின் மனநிலை இப்போது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகள் ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதே வேளையில் எதிர்க்கட்சியான அதிமுக அந்த அதிருப்தியை தனது வாக்குகளாக மாற்ற முடியுமா என்பதுதான் தற்போதைய களநிலவரம். மக்களின் தீர்ப்பு எப்போதுமே கணிக்க முடியாததாகவும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுப்பதாகவும் இருந்து வருகிறது. ஜனநாயகத்தின் பலமே அதுதான். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை அதிமுக தனது தொடர் போராட்டங்களின் மூலம் முன்னிலைப்படுத்தி வருகிறது. குறிப்பாக கள்ளச்சாராய மரணங்கள் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் போன்ற தீவிரமான விவகாரங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக தீவிரமாக திருப்பப்படுகின்றன. இவை சாமானிய மக்களின் வாக்குப்பதிவில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு மிகப்பெரிய விவாதமாக உள்ளது. நிர்வாகத் திறமைக்கு மக்கள் என்ன மதிப்பெண் வழங்குவார்கள்? அரசியல் ஆய்வாளர்களின் விரிவான கருத்துப்படி வரும் தேர்தலில் கூட்டணி கணக்குகள் மற்றும் வாக்குகள் சிதறாமல் இருப்பதே ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும். சிறிய கட்சிகள் எந்த பக்கம் சாய்கின்றன என்பது தேர்தல் முடிவுகளை தலைகீழாக மாற்றக்கூடிய வலிமையை கொண்டது. திமுக தனது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தி தக்கவைக்க பெரும் முயற்சி செய்து வருகிறது. அதே சமயம் அதிமுக புதிய மற்றும் ஆச்சரியமான கூட்டணிகளை தேடிக்கொண்டிருக்கிறது. அரசியல் களம் விறுவிறுப்பாக உள்ளது. இந்த இரு தலைவர்களுமே தமிழக அரசியலின் முதிர்ந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆளுமைகள். மு.க. ஸ்டாலினின் பலம் என்பது அரசின் அதிகாரமும் நீண்டகால அரசியல் அனுபவமும் ஆகும். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் பலம் என்பது அவரின் விடாமுயற்சியும் சாதாரண தொண்டனாக இருந்து உயர்ந்த அவரின் தீவிரமான களப்பணியும் ஆகும். இந்த இரு பெரும் துருவங்களின் நேருக்கு நேர் மோதல் தமிழக அரசியலில் ஒரு தீர்க்கமான மற்றும் வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. வெற்றி யாருக்கு? 2026 நடக்கப்போகும் அந்த இறுதிப்போர் வெறும் ஒரு மாநில தேர்தல் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது. இது திமுகவின் தொடர்ச்சியான ஆதிக்கமா அல்லது அதிமுகவின் ஒரு மாபெரும் மீட்சியாவா அல்லது ஒரு புதிய மாற்று சக்தியின் எதிர்பாராத உதயமா? தமிழகத்தின் தலையெழுத்து இப்போது மக்களின் விரல் நுனியில் உள்ளது. முடிவு மே 2026 தெரியும். தமிழக மக்கள் மீண்டும் பாரம்பரிய திராவிட கொள்கைகளுக்கே வாக்களிப்பார்களா அல்லது ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை தேடிச் செல்வார்களா? உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பகிருங்கள். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் தான் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களிடம் சந்திப்போம். இணைந்திருங்கள்.